தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் இலாக்கா 7/5/2025 அன்று ஒரு ப்ரொபோசலை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் சேவையினை, பதிவு தபால் சேவையினை துரித அஞ்சலுடன், ஸ்பீட் போஸ்ட் சேவையுடன் இணைப்பதாக ஒரு முடிவினை எடுத்திருக்கிறது. அந்த முடிவானதிலே ஒரு உள்நோக்கம் கொண்டது என்பதை என்னால் உணர முடிகிறது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவே. ரிஜிஸ்டர் போஸ்ட் என்பது 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய அஞ்சல் துறையிலே நிலவி வரக்கூடிய ஒரு பிரிவு. அதனை தற்பொழுது ஒழிக்க வேண்டிய நிர்பந்தம் என்பது அஞ்சல் இலாக்காவிற்கு ஏன் ஏற்பட்டது என்பதை பார்க்கின்ற பொழுது சற்று வியப்பாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் வேதனையாகவும் இருக்கிறது. நாம் ஏற்கனவே ஒரு பதிவிலே மிக தெளிவாக வெளியிட்டோம். இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் ரூல்ஸ் 2024 என்பதை முழுமையாக எதிர்ப்பதற்கு முன்னால் அதிலே தரப்பட்டிருக்கக்கூடிய விதி 4 என்பது நீக்கப்பட வேண்டும் என்பதற்கான வலுவான ஒரு போராட்டத்தினை எழுப்பிட வேண்டும் என்று நாம் குறிப்பிட்டோம். ஒருவேளை டிஜியினுடைய அவப்பெயர் நாம் ஏன் சம்பாதிக்க வேண்டும் என அது கவனிக்காமல் விடப்பட்டதோ அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதுவே இன்று நமக்கு ஒரு மிக பெரிய ஒரு பகையாக இருக்கிறது. அந்த விதி 4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது நாள் வரை ஒரு மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய, அதாவது ஒரு கேபினட் செய்யக்கூடிய அந்த பணியினை இனி டிஜி அவர்கள் தன்னுடைய சுய விருப்பத்தினுடைய அடிப்படையிலே புதிதாக ஒரு சேவையினை துவக்கலாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய சேவையினை திருத்தி அமைக்கலாம், அல்லது ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சேவையினை ரத்து செய்யலாம் என்கின்ற முழு அதிகாரமும் இன்று டிஜி போஸ்டிடம் அளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விதி 4 பயன்படுத்தித்தான் இந்த ரிஜிஸ்டர் போஸ்டை, அதாவது பதிவு தபாலை இந்திய அஞ்சல் துறையில் இருந்து ஒழித்து கட்டுவதற்காக இந்த பணியினை இன்று அஞ்சல் துறை துவக்கி இருக்கிறது. நாம் ஏற்கனவே எழுப்பிய அந்த சந்தேகம், அதாவது முழுமையாக போஸ்ட் ஆபீஸ் ஆக்ட் 2024 திருத்தப்பட வேண்டும் என்பதற்கு பதிலாக விதி 4 என்பது திருத்தப்பட்டாலே அரசியல் ரீதியாக நிச்சயமாக இது போன்ற முடிவுகளை நாடாளுமன்றத்திலே எடுப்பது என்பது மிக கடுமையான ஒன்றாக இருக்கும் என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம். அது சரியான முறையிலே யாராலும் எடுத்துக்கொள்ளப்படாததால் அதனுடைய வேதனையை இன்று அனுபவிக்கிறோம் என்றுதான் நான் விரும்புகிறேன். ஒரு ரிஜிஸ்டர் லெட்டர் என்பது அட்ரஸி ஸ்பெசிபிக், யார் முகவரிதாரரோ அவருக்கு மட்டும்தான் கொடுத்திட வேண்டும். அந்த முகவரிதாரர் இல்லை என்றால் அவர் யாரை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றாரோ அந்த பிரதிநிதிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு ஸ்பீட் போஸ்ட் என்பது அந்த அட்ரஸிலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே இருக்கக்கூடிய யாரிடம் வேண்டுமானாலும் பட்டுவாடா செய்யலாம். அதனால்தான் இந்த ரிஜிஸ்டர் போஸ்டினுடைய அக்னாலஜ்மெண்ட் என்பது நீதிமன்றங்களிலே மிக பெரியதொரு டாக்குமெண்டாக இன்று வரை இருக்கிறது. மிகப்பெரிய டாக்குமெண்ட். ஒரு நீதிமன்ற வழக்கிலே ஒரு முக்கியமாக, அது இன்னும் குறிப்பாக இந்த லாயர்ஸனுடைய நோட்டீஸ் எல்லாமே அக்னாலஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவர்களுடைய வழக்கையை மேல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான சேவை. அதே போன்று நாமே கூட ஒரு முக்கியமான தபாலை அனுப்பினால் அது சரியாக போய் சேர்ந்ததா இல்லையா என்பதற்கான அத்தாட்சியை வைத்து பிற்காலத்திலே அவர்களுடன் வாதிடுவதற்காக அல்லது அதை உறுதி செய்வதற்காக நாம் பயன்படுத்துகின்ற அந்த அக்னாலஜ்மெண்ட் என்பது கூட இந்த பதிவு தபாலிலே இருக்கக்கூடிய அட்ரஸி ஸ்பெசிபிக் என்கின்ற வசதியை கொண்டதாகும். இதை தற்பொழுது நீக்கி வெறும் அந்த முகவீரிலே யார் வசித்தாலும் அவர்கள் கையிலே கொடுத்து விடலாம் என்கின்ற ஸ்பீட் போஸ்டுடன் இணைப்பது என்பது நிச்சயமாக இது அஞ்சல் துறைக்கு அவப்பெயரைத்தான் எதிர்காலத்திலே ஏற்படும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அது மட்டுமல்ல, இந்த ஸ்பீட் போஸ்டிலே அதாவது அட்ரஸி ஸ்பெசிபிக் என்று சொல்லக்கூடிய ரிஜிஸ்டர் பதிவிலே இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷனை நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற கருத்தையும் அஞ்சல் இலாக்கா சொல்லி இருக்கிறது. அப்படி ஒரு கருத்தானது உருவானால் அது எப்படி இருக்கும் என்றால், அதற்காக ஒரு தனியான மிக உயர்வான கட்டணம் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அளவிலே இருக்குமே தவிர ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியை போன்று இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே நமக்கு இந்த ரிஜிஸ்டர்ட் பிரிண்டட் போஸ்ட் என்று ஒன்று இருந்தது. 100 கிராமுக்கு ₹1. ஒரு புத்தகம் ஒரு 500 கிராம் உள்ள மதிப்புள்ள ஒரு புத்தகமாக இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டும் என்றால் அதிகபட்சம் 25லிருந்து ₹26 மேலாக பதிவு கட்டணம் வராது. அந்த ரிஜிஸ்டர்டு பிரிண்டட் புக் என்பதை, அதாவது பிரிண்டட் புக் என்கின்ற ஒரு கிளாஸை எடுத்த பின்னால் அந்த
அந்த புத்தகத்திற்கு நாம் பதிவு செய்ய வேண்டும் என்றால், உதாரணமாக என்னுடைய நானே எடுத்துக்கொள்கிறேன். தற்பொழுது பயிற்சி முகாமிலே வகுப்பெடுக்கக்கூடிய நேரத்திலே அதற்கான நோட்ஸ் என்பதை நான் பதிவு தபாலிலே முன்னால் அனுப்புகின்ற பொழுது எனக்கு 25 ரூபாய் அல்லது 26 ரூபாய் தான் செலவாகும். இது பிரிண்டட் புக் என்பது நீக்கப்பட்ட பின்னால் அதே புத்தகத்தை அனுப்புவதற்கு 67 ரூபாய் செலவானது. 67 ரூபாய் செலவான பின்னாலே இது மிக கூடுதலாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அப்படியும் செய்து கொண்டுதான் இருந்தோம். ஏனென்றால் சேவையை பயன்படுத்துகின்ற பொழுது வேறு ஆல்டர்னேட் என்பது இல்லாத நேரத்திலே அதைத்தான் பயன்படுத்திட வேண்டும். தற்பொழுது புதிதாக ஞான் போஸ்ட், ஞான் என்றால் இந்தியிலே அறிவு என்று பொருள், ஞான் போஸ்ட் என்கின்ற புதிய பெயரிலே பழைய பிரிண்டட் புக்ஸ் என்பது இன்று அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதே புத்தகத்தை இன்று ஞான் போஸ்டிலே அனுப்பினால் அதற்கான செலவு என்பது 47 ரூபாய். ஆக 26 ரூபாய் இருந்ததை 47 ரூபாயாக இன்று உயர்த்தி இருக்கிறது ஞான் போஸ்ட் மூலமாக. நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதே போன்ற நிலைமைதான் நாளை ஸ்பீட் போஸ்டிலே அட்ரஸி ஸ்பெசிபிக் என்று வந்த பின்னாலே கூடுதலான ஒரு டாரிஃப் நிர்ணயம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டு இருக்கிறது என்றது என்னுடைய ஆழமான கருத்து. அது மட்டுமல்லாமல் சமீபத்திலே ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னர் இந்த L2 மெயில் அலுவலகங்களை எல்லாம், அதாவது முழுமையாக கைவிட்டு அவைகளெல்லாம் ICH PH என்று பிரித்து அந்த பார்சல் ஹப், ஸ்பீட் போஸ்ட், ரிஜிஸ்டர் அனைத்தையுமே ஒரே இடத்திலே கையாண்டிட வேண்டும் என்ற ஆணை வெளியிட்ட பின்னாலே தொழிற்சங்கங்கள் மிகப்பெரிய கூக்குரலிட்டன. ரிஜிஸ்டர் போஸ்டினுடைய தபால்கள் தவறுதலாக ஸ்பீட் போஸ்டிலே அந்த பைகள் உடைக்கப்பட்டு அதிலே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இது நிச்சயமாக ஒரு ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை மாற்றும் என்று குரலானது எழுப்பப்பட்டது. ஆக அதையும் உள்நோக்கத்திலே கொண்டு இது நிச்சயமாக தவிர்க்க முடியாது. ஒரே இடத்திலே, உதாரணமாக ஒரு அண்ணா சாலையிலே ஸ்பீட் போஸ்ட் என்று தனியாக இருந்தது, ரிஜிஸ்டர் என்பது தனியாக இருந்தது. இரண்டும் ஒன்றாக சேர்கின்ற ஒரு நேரத்திலே நிச்சயமாக அந்த பைகள் கலப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி ஒரு வேளை கலந்தால் இந்த பதிவு தபால்கள் என்பது ஸ்பீட் போஸ்ட் போன்று டெலிவரி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் கணக்கிலே கொண்டுதான் இந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் ஸ்பீட் போஸ்டுடன் இணைத்து விட்டால் இது போன்ற பிரச்சனைகள் வராது, ஊழியருடைய சங்கங்கள் எல்லாம் இதற்காக குரல் கொடுக்காது என்கின்ற எண்ணமாகவும் அஞ்சல் துறைக்கு இருக்கலாம். எது எப்படியோ இந்த சேவையை துவக்குவது குறித்து 28/5/2025 முன்னதாக உங்களுடைய பதிலை அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மிக விரைவிலே நோட்டிபிகேஷன் வெளியிடப்படும் என்று அரசாங்கம் குறிப்பிட்டு இருக்கிறது. நிச்சயமாக இது அஞ்சல் துறையை சீரழிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பதிவு தபால்களை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் மிக சரியான முடிவாக இருக்க முடியாது. விதி நாளை பயன்படுத்தி இலாக்கா முதல்வரே எந்த முடிவையும் தானாகவே எடுத்திடலாம் என்ற நிலை ஏற்படுமேயானால் எதிர்காலத்திலே கார்ப்பரேஷனை போல அரசினுடைய அனுமதி இல்லாமல் பொதுமக்களுடைய சேவையை சுருக்கிடவோ அல்லது ரத்து செய்திடவோ அதற்கான முழு அதிகாரமும் டிஜியிடம் குவியுமேயானால் அது நிச்சயமாக பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கும் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.